தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணின் நல்ல வண்ணம் வாழாமைகளும் இன்னும் நல்ல மகிழ்ச்சி. பூஜை அறை சார்ந்த பதிவுகளை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். படிக்கடையில் பூஜை அறை அமைக்கலாமா? எங்களுக்கு வேறு இடம் கிடையாது, வீட்டில் உள்படி அமைச்சிருக்கிறோம், அந்த படிக்க கீழே வந்து பூஜை அறை அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவருக்கு எனது பதில் என்பது, நம்முடைய இந்து சாஸ்திர மரபுகளில் என்று சொல்வதை விட வாஸ்து சாஸ்திர நுணுக்கங்களை, இப்போ இந்து மதம் அல்லாது கிறிஸ்தவ முஸ்லீம் எந்த மதமாக இருந்தாலும் படிக்கு அடியில் பூஜை அறை அமைக்கிற முறை கிடையாது. ஆனால் ஒரு சில மக்கள் வந்து புதிதாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து கழிவறைக்கு ஒட்டி அமைப்பில் பூஜை அறை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த வகையில் தாராளமாக இருக்கலாம். அதே மக்கள் வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. அதில் எனது வாஸ்து பயண அனுபவத்தின்படி அதில் மாற்று கருத்துள்ள மனிதனாக நான் இருக்கேன். வடகிழக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு திறந்த அமைப்பாக படிக்கிற அறிவை விருத்தி செய்கிற அறையாகத்தான் இருக்க வேண்டக்கூடிய அறிவை கொடுக்கிற கடவுளின் இடமாக அந்த இடம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பதில். தயவுசெய்து பூஜை அறை சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் ஒரு முயற்சி செய்து மெனக்கிட வேண்டாம் என்கிற என்னுடைய கருத்து. எனது பயணத்தில் நம்முடைய சமுதாயம் எல்லாமே, நம்முடைய பூஜை அறை அதிகமாக வைக்கிறவங்க இந்து சமுதாயம் சேர்ந்த மக்கள், அது வந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொருக்கும் வந்து ஒரு குலகுரு இருக்காங்க. ஒவ்வொரு எந்த ஜாதி கட்டமைப்புகளோடு நம்ம வாழ்ந்தாலும் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் அவர்கள் சார்ந்த குலகுருக்கள் இருக்காங்க. அந்த குலகுரு யாருன்னு நம்ம வந்து தெரிந்து கொண்டு, ஏன்னா அவங்க வந்து வருடத்தில் 365 நாட்களும் ஒருவருக்காக மற்றவருக்காக பூஜை செய்கிறது, சிவ பூஜை செய்கிறது. ஒவ்வொரு இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். முதல் கடலாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம வந்து நித்திய பூஜை செய்யணும். இதில் வந்து வீர சைவர்கள், லிங்காயத்து பெருமக்கள், சைவ பிள்ளைமார்கள் வந்து அந்த நிகழ்வில் இருக்காங்க. இன்றைய அதே இனத்தை சேர்ந்த அதே கேஸ்ட்டை சேர்ந்து அடுத்த தலைமுறைகள் அதை மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அவர்களுக்காக மட்டுமல்லாது மற்ற இனங்கள், இப்போ வந்து வேளாளர்கள் இருக்கும்போது வேளாளர்களுக்காக அவங்க வந்து கார்காத்த வேளாளர்களாக இருக்கலாம், வீரக்குடி வேளாளர்களாக இருக்கலாம், சூளை வேளாளர்களாக இருக்கலாம், அதே போல் கொங்கு வேளாளர்களாக இருக்கலாம். இப்போ யாராக இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு குலகுரு இருக்காங்க. வருடம் 320 நாளும் அவங்க பூஜை செய்யக்கூடிய நிகழ்வு இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம வந்து ஒரு தொகையை கொடுத்து வருடம் முழுவதும் நமக்காக சிவபூஜை செய்ய வேண்டும் ஒரு நிகழ்வு நம்ம வந்து முன்னொரு காலத்தில் பழங்காலத்தில் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். இந்த நடைமுறை காலத்தில் நிறைய மக்கள் அதை மறந்துட்டாங்க. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதனை விடுத்து நம்மளே வந்து பூஜை செய்கிறது ஒரு வகை, ஆத்மார்த்த பூஜை செய்கிறது ஒரு வகை. இப்போ ஒரு பூஜையை தனியாக நீங்கள் அமைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய உணவுப் பொருட்களை, கடவுளுக்குரிய பிரசாதங்களை நம்ம வைக்கிறோங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து அதை பின்பற்ற முடியவில்லை என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு செல்ஃபில் ஒரு வச்சு வணங்கிக்கலாம். அது படிக்கடி எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. தாராளமாக கழிவறை இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம வந்து அந்த செல்ஃப் அமைச்சிக்கலாம், மாடங்கள் அமைச்சு மாடங்களை வழியாக வணங்கலாம். பல காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இல்லத்துலேயும் பூஜை ரூம் என்கிறது கிடையாது, மாடங்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த மாடங்களில் விளக்குகளை ஏற்றி முன்னோர்களையும் இறைவனையும் நினைத்து படங்களே எல்லாம் உருவங்களை அருவமாக அந்த வழிபாடு தான், அந்த உருவம் இல்லாத வழிபாடு தான் நம்முடைய ராமலிங்க பெருமான் கூட அந்த வழிபாட்டை சேர்ந்த ஒரு மனிதன். அந்த வழிபாடு தான் இன்றைக்கி வந்து மாறிவிட்டதுன்னு சொல்லலாம். பழங்காலத்தில் ராமலிங்க பெருமான் எப்படி அந்த ஜோதியை வணங்கினாங்களோ அந்த காலத்தில் மாடங்களை விளக்கேற்றி ஜோதியை தான் கடவுளாக வழிபட்டார்கள். அது காலத்தின் மாற்றத்துக்கு தந்தப்போ நம்ம அந்த பழைய முறைகளை மறந்து விட்டோம். இன்றைக்கும் வந்து ராமலிங்க பெருமானை வழிபடுவது ஜோதியை தான் வழிபடுறாங்க. அந்த முறை தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு பூஜை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து முடிந்தால் படத்தை வைத்துக் கொள்கிற தான் விளக்கே அந்த கடவுள், நெருப்பே கடவுளாக நம்ம வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் முறை. அப்போது இந்த இடத்துல பூஜை வேண்டுமா வேணாமா அப்படிங்கிறது முடிவு செய்கிறது நம்ம கையில் தான் இருக்கிறது. மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.